அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம். முதலாவது ஆண்டவர் எல்லா விருட்சங்களையும் அவர் சிருஷ்டித்த போது ஆதாமிடத்தில் சொன்ன காரியம், நீ சகல விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், இது உனக்கு ஆகாரமாக இருக்கட்டும்னு சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த சர்ப்பம் பயங்கர தந்திரமானதாக உள்ள வருது. தோட்டத்துக்குள்ளே வந்து ஏவாளை பார்த்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள அந்த பிசாசானவன் கேட்குறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது இவ சொல்கிறா, எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் அந்த விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அது சொல்லும்போது, இந்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. இல்லை, நீங்கள் அதை சாக மாட்டீங்க, அதை புசிக்கும்போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள், இப்படி ஒரு பல ஆசை வார்த்தைகளெல்லாம் சொன்ன உடனே ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் 6ஆம் வசனத்தில், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கின்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமேன். இந்த நாளிலே நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நாம் விலகும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நம்மை நிரப்புவார். இன்றைக்கு பாருங்க, அவங்க செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாய் தேவ சந்நிதியை விட்டு விலகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. தோட்டங்களின் விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளித்து கொண்டார்கள். தேவன் வருகிற சத்தம் கேட்குது, ஆனால் அவருக்கு முன்பாக போய் தைரியமாய் நின்று அவர்களால் பேச முடியல. அவ்வளோ தூரத்துக்கு தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற சில காரியங்கள் நம்மை தேவ சந்நிதியை விட்டு புறக்கணிக்கும்படியான காரியங்களுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. இன்றைக்கு நம்ம சில காரியங்களை செய்யும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடிவதில்லை, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடிவதில்லை, அவருக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்க முடியவில்லை. இன்றைக்கு ஆதாம் ஏவாள் செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாய் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள், பல சாபங்களை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சாபத்திற்குரிய வாழ்க்கையாயிராமல் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் விலக்கின காரியங்களை, வேதத்திலே நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார். அவைகளை தொடாதபடி, அவைகளை புசிக்காதபடி நாம் அவைகளுக்கு விலகி ஓடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவரே, நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். பரிசுத்தமாய் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே, அதற்காக நீர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை தொடாதபடி, அதை புசிக்காதபடி, நீர் விலக்கின காரியங்களை நாங்கள் தொடாதபடி, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை வராதபடி என் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பெரிய கிருபைகளை கொடுத்து பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நித்தமும் அனுபவிப்பீர்கள். God bless you.